அலைமகள் மகிழேசா ஆதித்துயில் வாசா அலைமகள் மகிழேசா ஆதித்துயில் வாசா அலைமகள் மகிழேசா அச்சிதலே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுண்டா அச்சிதலே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுண்டா ஓம் நமோ நாராயண கலகம் சங்கத்தில் கலகம் வேனிலும் கலகம் அவசியம் கலகம் உண்டு. நீவன் நாரதரா நான் நாரதரா சந்திப்போம் சிந்திப்போம். ஆனை முகத்தனே ஐந்து கரத்தனே பானை வைத்தோனே பரம்பொருள் போட்டோனே டியூப்லைட் வீணையோனே அந்த விநாயகப் பெருமானை வணங்கி கலைப்பணியை துவங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு இங்கு நாரதராக வீட்டிருக்கும் அன்பு தம்பி கார்த்திக் ராஜா அவர்களுக்கு அத்த மகளே என் செப்பு சிலையை என்ற பாடலை பாடும்படி பால்ரமாணிக்கம் கும்மி பாடகர் இது என்னன்னே பல்தசார் பேர் என்னன்னே பல்தசார் அன்னார் அவர்கள் ரூபாய் 100 அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். இந்த நாரதர் வேஷத்தை பாராட்டி கும்மி பாடகர் அதாகப்பட்டது அன்பு அண்ணன் சிறந்த கும்மி பாடகர் அவர்கள் இந்த ஒரிஜினல் நாரதரை பாராட்டி எனக்கு 100 பொற்காசுகள் வழங்கியிருக்கின்றார்கள். அந்த கும்மி பாடகர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அந்த விநாயகப் பெருமானை வணங்கி கலைப்பணியை துவங்கும் கைதட்டி உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் ஆதி முதலாகி ஆனந்த பரிவாகி நாக ஒளியாகி நம்பிக்கை பொருளாகி வேத புகழும் எங்கள் விநாயக பெருமானே. சபாதம் வேதம் கிடையாது வேதம், அதாவது ஒரிஜினல் நாரதர் அப்படித்தான் வரும். ஆமா, வேதம் புகழும் எங்கள் விநாயக பெருமானே பாதம் பணிந்தோம் பாட்டிற்கு புகழ் கூட்ட காரியங்கள் நிறைவேறு கணபதியே காரியங்கள் நிறைவேறு கணபதியே சிவனார் மகனே குணநிதியே காரியங்கள் நிறைவேறு கணபதியே அன்னையின் வழிபாக பெண்ணே அடமுறித்தாய் அப்பனே உலகில் பல வளர்ந்து புகழ் வருவதாய் வழிபாக பெண் கேட்டு அடம் பிடித்தாய் அப்பனே உலகில் வந்து புகழ் படைத்தாய் அன்னையின் வழிபாக பெண்ணே
அடம்பொடித்தாய் அப்பனே உலகில் வளவளந்து புகழ் வளைத்தாய் தம்பி உடல் இருந்து பள்ளியை மனம் முடித்தே தம்பி உடல் இருந்து பள்ளியை மனம் முடித்த தர்மத்திற்கு இதை எரிக்கும் படிக்கும் இசைக்கும் காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே சிவனார் மகனே குணநிதியே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே நன்றி 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 இசையை பாராட்டி ஏதோ தட்டு விழுகிறது. விழா கமிட்டியாளர் துண்டு கொண்டாந்து போத்துங்கண்ணே நாரதருக்கு. இல்லை துண்டு இருக்கு முன்னாலே போதிட்டாங்க. ஆமா நீங்க தான் ஒரிஜினல் நாரதன் தெரியுமா? ஆமா இசைக்குழுவின் சார்பாக 100 ரூபாய் அன்பளிப்பு. இந்த இசை கலைஞர்கள் இந்த வீணை வாங்குறதுக்கு வீணை இது இருக்குது, அங்க குண்டாஞ்செடியை காணும். இந்த இசை கலைஞர்களின் சார்பிலே அதாகப்பட்டது என்ன கொடுக்க மனம் இருக்கலாம், ஆனா பணம் தான் இருக்காது. இசைக்கலைஞர்கள் சார்பாக எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பித்து பெருமைப்படுத்துகின்றார்கள் அந்த இசை சக்கரவர்த்திகளுக்கு நெஞ்சார்ந்து நன்றி. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. எங்களது கலைப்பணியை இறுதியை துவங்கிட்டோம். ஏதோ கானம் கெட்டது யாரென்று பார்ப்போம். ஏதோ ஒரு ஆடவர் சுந்தரம் நிறைஞ்ச துன்பம் கொஞ்சிறந்த மங்கைவன் இந்த ஊரையே வந்தார். சுந்தரம் சுந்தரம் நிறைந்த துன்பம் கொஞ்சிறந்த மங்கைவன் இந்த ஊரையே வந்தார். மிகுந்த தேவர் காலதாமதம் காரிய கேடு வரட்டும். அந்த காவல்காரனை சந்திப்போம் சிந்திப்போம். மாட்டுக்கார வேலா மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா. தேவையில்லாம பேசப்படாது. நீங்க இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க, நீங்க வந்து யாருன்னு எனக்கிட்ட சொல்லணும். அதாகப்பட்டது மாட்டுக்கார வேலை, மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கலான்னு பாடி வந்தீங்க. மாட்டுக்கார வேலைன்னா நான் காவல் காக்குறேன். ஐயா காவல் காக்குறோம்னு எப்படி தெரியணும்ல? நீங்க யாரு என்னன்னு சொன்னா தானே தெரியும். நீங்க யாருன்னு எங்க இடத்துக்கு வந்துட்டு நீங்க யாருன்னு எங்க இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. யார் இடம்? இந்த இடம் இது எங்க இடம்? இடம்ங்கற அப்புறம் உங்க இடம்னே எப்படி? சாமி சாமி என்னப்பா இவர் யாரு? காவல்காரன். காவல்காரர். இது யார் இடம்? இது எங்க இடம்? இடம் இது கோயில் இடம் இல்ல, புறம்போக்கு இடம். இது உங்களை கேட்டமா கோயில் இடம் இல்ல, நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிறீங்களே. இது எங்களுக்கு சொந்தமான எங்க? இது எனக்கு சொந்தமானது. இது வேள்விமலை சாரல். நீங்க வேள்வி என்றால் யாகம், யாகத்தை முனிவர்கள் செய்தார்கள், அதனால வேள்விமலை சாரல் என்று பேர் வந்தது. வேள்விமலை சாரல்ன்றது எங்களுக்கு தெரியும். ஆமா. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? அதாகப்பட்டது வாயில குத்து போடுவேன். மத்த காவகாரன் பேசுறவங்க நம்மட பேசி தெரிய கூடாது. தேவையில்லாம நீங்க பிரச்சனை பண்ணனும் வந்திருக்கீங்க. நீங்க வம்பளுக்கு நான் ஒரே கேள்வியில உங்களை நான் காலி பண்ணிடுவேன். நீங்க காலி ஏன்னா நான் படிச்சது இதிகாசம், மலையாசம், அனைத்தும் பாயாசம். நீங்க பாயாசம் நல்லா சாப்பிடுவீங்க, எல்லாமே படித்துத்தான் இந்த வேதங்கத்தோடு வந்திருக்கின்றேன். நீங்க பாயாசம் சாப்பிடுறது எனக்கு தெரியும். சரி, நீங்க எங்க இருந்து வர்றீங்க? ஐயா நான் எங்க இருந்து வந்தேன்னா மேலோகத்திலிருந்து வரேன். மேலோகமா? ஆமா. மேலோகம் என்றால்? மேலோகம் என்றால் சத்தியலோகம், வதலம், விதலம், பாலம்,
ஓடுவாளம் எல்லாம் பாலம் இருக்கும், ஓடுவாளம் இருக்கும், வர்ற வழியில எல்லாமே இருக்கும். எங்க இடத்துல வந்துகிட்டு எங்க ஏய் யார் யார் சும்மா எங்களுக்குள்ள நாங்க அம்பா பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்க வேற ஓட வந்துகிட்டு சும்மா அம்பா யாரு என்னன்னு நீங்க யாரும் சொல்லுங்க. நான் இந்த ஏன்னா எனக்கு கதை காலதாமதம் காரியக்கேடு. நான் வள்ளியை சந்திக்கணும். வள்ளி என்னைய சந்திக்காம நீ எப்படி வள்ளியை சந்திப்பீங்க? ஐயா என்கிட்ட பேசுற அளவுக்கு யார் அங்கிட்டு போய் பேசுற அளவுக்கு உங்கள் நாராயணமகே ஆளுக்கு நல்ல குண்டு பூசணிக்கா மாதிரி யாரும் தெரியுமாடா? நாரதன் பார்த்தா நாரதன் மாதிரியாடா இருக்கு. மண்டையில பூச்சுட்டு இருக்காரு. மண்டையில பூச்சுத்தான் நாரதனா? இது வீணையாடா உங்க ஊர்ல? டேய் என்னடா பௌராணிக துள்ளாது அடைக்கல மாதா வீணை என்ன கேட்டா? சஞ்சல சங் சஞ்சல சங் யோ நீங்க காவலாளியா? அவர் நாரதர். அந்த கட்டைக்கு பேர் என்ன சொன்னியா? ஏய் சொல்லுப்பா. சப்ததாள கட்டை. சப்ததாள கட்டைனா சப்த தாளங்கள் என்னன்னு சொல்லுங்க. சப்த தாளங்கள் அதான் அதுதான். இந்த கட்டைக்கு பேர் என்ன சாமி? 20 ரூபாய் வாட்டர் கேன். கட்டைக்கு பேர்னா நாரதர் மாதிரி பயிர் போடுறா. சப்ததாள கட்டை. சப்த தாளங்கள் என்னன்னு? சப்த நாளங்கள் என்ன? சப்த நாளம்லடா மோரே பாரு மோரே. சப்த நாளம்ல சப்த தாளங்க வா. வா சொல்லு கேளு கேள்வி கேளு. அரே கேளு. நாங்க கேள்வி எடுக்கிறோம். நீங்க யாரியா ஊடாதுல வந்துகிட்டு கேள்வி கேள்றாங்க. கேட்கதானே சொல்றேன். கேளு கேள்வி. ஏய் சொல்றா நீ வேற என்ன? டேய் குண்டு பேர சொல்றா. என்ன கேட்டாங்க? சப்த தாளங்கள். இந்த சப்த தாளங்கள் என்றால் என்ன? சப்த தாளங்கள் என்றால் 7. சரி 7 தாளம்னா என்னென்ன? முதல் தாளம், இரண்டாம் தாளம், மூன்றாம் தாளம், நான்காம் தாளம், ஐந்தாம் தாளம், ஆறாம் தாளம், 7ஆம் கை தாளம். விடுங்க சாமி. நீ கேட்ட கேள்விக்கு இதுதான் விடை. கேட்கிற கேள்விக்கெல்லாம் இவ்வளவு பதில் படுத்திருக்கீங்க, நல்லா படுத்துருக்கீங்க. தாளத்துக்கு பேர் கேட்டேன். 1ஆம் தாளம் 2ஆம் தாளம் சொல்றதுக்கு பேர் இல்ல. சப்த தாளங்களுக்கு பேர் என்னன்னு கேக்குறேன். சில்வர் தாளம், தாளத்துக்கு பேரு பித்தாளம். இரும்பு தாளம், இந்த வெஞ்சனும் சொல்றேன் பாரு. ஈய தாளம், இது என்ன சாமி? அது 400 ரூபாய் தாளம். இரும்பு தாளம், வெங்கல தாளம், எகத்தாளம். யாரு பண்றது ஏகத்தாளம்? யோ ஒரு நாளைக்கு ஒரு கலை. இரு சும்மா ஆனா ஒரு நாளைக்கு யார் நீ? யாரு நீ? போகாத பாதையில போக கூடாது. நாரதர். நாரதர். சாமி நீங்க நாரதர், நான் காவல். நீங்க நாரதர், நான் காவல். இந்த பாட்டுல நான் ஹரே ராமா ஹரே ராமா ஹரே ராமா. உண்மையாவே நான் தாங்க நாரதர். 100 ரூபா நான் போட்டேன். டேய் 100 ரூபா போட்ட மோரே பாரு மோரே. தேவலோகத்துல இருந்து வர்றியா? சத்தியலோகம். சத்தியலோகம். நீங்க எங்க இருந்து வரீங்க? நானும் தேவலோகத்துல இருந்து வரேன். சத்தியலோகத்துல இறங்கி டீ சாப்பிட்டு நேர டீ சாப்பிட்டியா? பூலோகம், போர்லோகம், சோர்லோகம் சொல்லு. நீ சொல்லு. அம்மா முத்துராம ஊட்டி கடை அந்த முக்குல. டேய் சொல்லியா? அதான் சொல்லிக்கிறீங்க. வருகின்ற மார்க்கம் என்ன மார்க்கம் தெரியுமா? சன்மார்க்கம், சற்புத்திர மார்க்கம். என்ன மார்க்கம்? சன்மார்க்கம். ஏய் நீ வாயா. சரி உங்க ரெண்டு அவர் தானே நாரதரு, நீ தானே காவலாளி. எங்க இருந்து வராரு, எந்த மார்க்கமா வந்தாரு அப்படின்றதெல்லாம் நீ தானே கேட்கணும். அறிவட்ட முட்டாப்பட மோரே பாரு மோரே. கேளியா? சொல்ல கேள சொல்ல சொல்லி அவனை மரியாதையா பேசணும். ஏன் முட்டா பையல அந்த பையலான்னு சும்மா நீ சொல்ல அப்புறமா பேசிக்கோ. ஓட ஓடான்னு பேசுறீங்க. அட நம்ம அப்புறம் பேசிக்கோண்டா. நீ சொல்றா. நீ கேளுடா அவன். ஓவே சொன்ன ஏவே சொன்ன என்னடா என்னங்கட்ட உங்களை தொலைச்சு போட தொலைச்சு என்னன்னு கேள அவன். போடான்னு சொல்லுவனா? அட கேளுடா அவன்ட்ட. 100 ரூபா கொடுத்தல பஸ் ஸ்டாண்ட்ல. கேளுடா அவன்ட்ட. தம்பி நீங்க பேசுங்க, நான் வள்ளியை சந்திக்க நேரம் ஆயிடுச்சு. டேய் 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 தம்பி நீங்க எங்க இருந்து வர்றீங்க? மேலோகத்துல இருந்து வரேன். பொய் சொல்லக்கூடாது. திணையத்தூர்ல இருந்து வண்டி எடுத்துட்டு வந்தீங்க.
தம்பி அது வந்து வழி தெரியாம அது கார்த்திக் ராஜா என்ற ஆடவன். அங்க இருந்து வழி தெரியாம மதிச்சட்டுக்கார்ட்ட போன் பண்ணி கேட்டா எங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிறீங்க. எங்க இடத்துல நீங்க வந்திருக்கீங்க, யாரு என்ன நீங்க முதல்ல சொல்லுங்க. எங்கேயும் போச்சு. அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சௌத்திர பிரியா சூர்யா, கரகர பிரியா சுந்தராமல், மோகன பிரியா போகிறா. ரெண்டு பேரும் பாடுது. யாரு அவதாரியா போனது, யாரு பலவட்டியா போனதா கேட்டான். யோ யோ அபிஷேக பிரியா சிவா, அபிஷேக பிரியா, அலங்கார பிரியா விஷ்ணு, சௌத்திர பிரியா சூர்யா, கரகர பிரியா உத்ரா, என்னது சித்ரா. சித்ரா என்ன பொம்பளால் பேரா சொல்ற? சித்ரா இல்ல சாமி, அவர் சித்ரா, அவர் சிவகாமி. சாங்க மதியா அது மனப்பாறையில ஐயா செவடியா பல்ல அவ்வளவு தெரியுங்க. கனகப்பிரியம் நாரதன் என்று அழைப்பார்கள். நாரத மகரிஷிய பானான் காலத்திலே இந்த காலத்திலே ஒரு காலத்திலே உலகத்திலே உலகத்திலே பிரபலத்திலே உலகத்திலே வளத்திலே பாலத்திலே வரையிலே தண்ணி சாப்பிட்டுக்கிட்டாங்களே, அதை பார்த்து விட்டு வந்தேங்களே. பாலத்துல தான் எல்லாரும் உட்கார்ந்து அடிப்பாங்க. அதெல்லாம் போய் யோ பார்த்து முளத்திலே பிரம்மன் யாரிருந்து வாசி பிடிக்கின்றான், பிண்டம் பிடிக்கின்றான். அதான் அந்த பிண்டம் பிடிக்கின்றது ஜடாசிகம் என்றது. சடாச்சவமா பிண்டம் பிடிக்கையில தான். நீ என்னடா பேசுற? என்னடா அவர் பேசுறது சுத்த தமிழ். மோரையில தமிழ். அவன் என்ன பேசுறான்னு அவனுக்கே தெரியல. என்ன டேய் நீ நாரதடா நீ தேயா என்ன என்னை கூட்டி அசிங்கப்படுத்துறியா? ஒரு மரியாதையா பேசுங்க. இவன் நாரதடாவே. இவன் மோரே காதல என்னடா அது சாவி கொத்த மாட்டிக்கிட்டீங்க. பாருங்க மண்டையில பூ சுத்திருக்காரு. என்னைய கூட்டியாந்து வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா? என்னடா உனக்கு நீ அதிகப்படுறதுக்கு? என்ன டேய் தேவையில்லாம நாரதருங்கிறீல்ல, சரி நீ நாரதர் இல்ல. ஆமா, நாரதர் எழுதிய ஒரு நூலோட பேர் என்னன்னு சொல்லு. நாரதர் எழுதிய நூல் பஞ்சு நூல். மோரே பாரு மோரே. இவன் நாரதர். மோரே பார்த்தா அவன் நாரதர் மரியாதை இருக்குமா பார்த்தா? அதான் வந்தோன்னு ரெண்டு பேரும் பேசுனீங்க பாரு. எங்க இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க? ரெண்டு பேரும் கூட்டு கலவாணி தானே ஞாபகம். கூட்டு கலவாணி சொல்ல முடியாது, கூட்டு திருடர்கள். கலவாணினா அது வேற. ஏய் இங்க வாங்க. இவன் யாரா? இவன் யாரா? அப்ப நான் யாரு? நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? சரி ரெண்டு பேரும் நீங்க ஒரு போட்டி வச்சுக்கோ. அவர் நாரதர், நான் நாரதரா இல்ல அவர் நாரதரான்னு இப்ப தெரியணும். ஆமா தெரியணும்ல, பேச்சு பாப்போம். என்ன வேணா போட்டி வச்சு பாப்போம். தம்பி இந்த கடலை மிட்டாய் என்ன தின்ன முடியும்? நான் தான் நடுவர். சரி வா நீ நடுவர். சேர் எடுத்து போடுங்க. ஏன் உட்காரணும்ல? என்னடா உட்கார்ற? தொலைச்சு போடு தொலைச்சு. அவன் நடுவர். நடுவர்னா நடுவுல நிக்கிறவர் தான் நடுவர். நடுவர்லாம் நிக்க முடியாது. மட்டப்பந்தெல்லாம் பாத்திருக்கியா? மட்டப்பந்து அங்க வக்கீல் வாதாடுவாங்க, நீதிபதி உட்கார மாட்டாரு. அந்த மாதிரி நீ நடுவுல நில அப்பதான் அடிக்க முடியும், உட்கார்ந்து அடிக்க முடியாது. இப்ப நீ நடுவர். ஆமா, ரெண்டு பேரும் நாரதர் அப்படின்னு சொல்றோம். ரெண்டு பேர்ல யாரு நாரதர்னு எப்படி கண்டுபிடிப்பேன்? நாரதர் எனக்கு உண்மையிலே பார்த்தா இவரோட தோட்டத்தை பார்த்தா இவரு தான் நாரதரா தெரியுது எனக்கு. எவ்வளவு அழகா. போய் செருப்பு கழட்டி போட்டு அறிவிட்டவன. நீதான் நாரதனா போய் சொல்லிட்டேன். ஐயோ நீதான் ஒரிஜினல் நாரதன். நமக்குள்ள இருக்க நீதான். முதல்ல செருப்பு கழட்டி போட்டா ஆடு செருப்பே அனுப்பாங்க. நாரதர் வந்து போடணும். நாரதர் செருப்பு போட்டுக்காரா? அப்புறம் லோக்கல் மெயினுக்கு அப்புறம் சொல்லல படத்துல பார்த்து சொல்ல. இவரை போய் நாரதர் நான் ஏத்துக்கிற முடியுமா? ஏத்துக்கவே முடியாது. தெரியும். இந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா? இந்த பேருக்கு இந்த இடத்துக்கு பேர் சொல்லுவார் நாரதர். காவலாளி தானே? ஆமா. அப்ப இடம் யாருக்கு இடம்? யாரு விட்ட இடம்னு ஒரே ரூம் தெரியாம அவன் போய் இவனங்க மண்டையில அடிச்சுட்டா என்ன? மரியாதை எல்லாம் பேசக்கூடாது. அடங்க வாடாங்க. ஒரு நேரம் மாதிரி உள்ளுக்கு ஆயுதத்துக்கு போட்டு தள்ளிட்டு போயிட்டு சும்மா தாயத்தடிங்க. என்னை தொடாதீங்க. ஏன்? நான் சுத்தம் இல்ல. ஏய் சுத்தம் இல்ல சத்தம் இல்ல. இது என்னடா? என்னடா சொல்றாங்க? காவலாளி அப்படித்தான். என்ன காவலாளி? அம்மா யாருக்கு குடல் வேணும்னா சொல்லுங்க, தலை இருக்கு. அவங்க இது ரத்தம் வேற ஆள் சொல்லியிருக்காரு. அம்மா தலை 120 ரூபா தான் தலை. மசுரை நீக்கி கொடுத்தாரு. நீ என்ன யாவரிடா நீ? இவன் ஒரு ஆளு இவனை வச்சு நீ அவன் நாரதர் இவன் நேரம் பேசிக்கிட்டு இருக்க. உன்னெல்லாம் என்னடா செய்யறது? டேய் என்ன கேக்குறியா? அவனை யாரு நாரதர் போட சொன்னது? யாராவா? யாராவுடைய நாரதர் போட சொன்னது?
எவன்டாவ டேய் ஏய் நீ தானே சொல்லியிருப்ப நான் சொல்லல நாரதர் போட சொன்னது என்னை காவலாளியை போக சொன்னது எவன்டா? எவன்டாவா உள்ள காலிக்கு தாமெல்லாம் சொன்னதா கேள்விப்பட்டேன் சொல்லிட்டானா எவன் சொன்னவங்க வா முதல்ல இவனை தோற்றதை பார்த்தா நாரதர் மாதிரி தெரியுது அவனுக்கு. என்ன சாமி நாரதர் அப்படியே அச்சு உருச்ச நீ மாதிரி நாரதர் இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியா? டேய் பாருங்க அவர் பஞ்சகத்தை பாருங்க. இது பஞ்சாயத்து பண்ணாது. இது இது எந்த ஊருடா பஞ்சகஜனுக்கு பேரு? ஐயா பால் செம்பு பஞ்சகச்சான். பஞ்சகச்சம் அவர் துளசி மாலை எங்க ஓட்டிருக்க அந்த துளசி மாலை? கழுத்துல அது துளசி அது உத்திராட்சம் கொட்டை நல்ல மந்திரவாதி மாதிரி இப்ப இது ஒரு கழுத்துல இருந்தே போட்டிருக்கேன். உத்தராஜ ஓட்டைங்களா போட்டிருக்கா டேய். அவன் தரமாட்டான் சத்தியமா காசு கொடுக்க மாட்டான். அவன் கஞ்ச போய் ஆக கஞ்சாவன். அவன் காசு கொடுப்பான் நீ போய் போயிட்டு தர்மகர்த்தா. யாரு பண்ண தர்மகர்த்தாவை நான் உலகத்திலே பார்க்க முடியாது. தர்மகர்த்தா நாளைக்கு டேய் ஒரு சட்டை எடுத்தா செலவாகி போயிரும்னு ஒரு வருஷம் எடுத்த சட்டையை 5 வருஷம் வச்சிருப்பேன். ஐயோ நாளைக்கு 2000 3000 செலவு. தர்மகர்த்தா மோரைய பாரு தர்மகர்த்தா டேய் இந்தடா உன்னைய தான்டா கூப்பிட்டேன். அடே உன்னைய தான் கூப்பிடுறேன். சாமி அப்படிலாம் ஏய் பேசாதீங்க. நீ என்ன சாமியாவே? என்னவா இரு நீ சாமின்றீல்ல. பேசி பாப்பா. ராமாயணம் என்ற ஒரு காவியம் உருவாவதற்கு காரணம் யாரு தெரியுமா? தெரியும். யாரு? அந்த ராமாயணம் உருவாயிருக்கு. ஏய் ஏய் சும்மா பேசு. நான் சும்மா தானே பேசுறேன். ராமாயணம் ராமாயணம் உருவாகிறதுக்கு யார் காரணமா? நான் சாதாரணமா தானே பேசுறேன். ராமாயணம் ஒரு விஷயம் சொல்லணும்னா அடுவர் நானு. தம்பி. அடுவர் ராமாயணத்தை உருவாக காரணம் என்ன? யாரு? ஆமா அதில் மட்டும் சொல்லணும். அளவால பேச கூடாது. அடி அவனை பிடிச்சு அது உருவாகிறதுக்கு யாரு காரணமா இருந்தாரோ அவர்தான். கை விடுங்க. இப்படி பதில் சொல்லுவீங்க நான் நினைக்கவே இல்லை. அப்புறம் என்ன? இங்க வாயேன். என்னையா கூப்பிடுறீங்க? சும்மா வாயேன். இப்ப என்ன பதில் சொன்னாங்க? அம்மா யாரு காரணமா இருந்தாரோ ஏய் காரணமா இருந்தவருக்கு பேர் இல்லையா? காரணமா இருந்த பேர் என்னையா? ராமாயணம். ஏய் மட இப்படித்தான் பேசாதேன்னு எரிச்ச கூட்டம் அசிங்கப்படுத்தியா? ஒரு விஷயம் சொன்னோம்னா அதை முறையா சொல்லணும். பூவை கலந்து மொட்டை மொட்டையும் சொன்னா 4 பேர் என்ன நினைப்பாங்க? சரி சொல்லுங்க தெளிவா சொல்லுங்க. என்ன சரி முதல்ல ராமாயணம் என்ற ஒரு காவியம் இருக்குல்ல, ஆமா. அது ஒரு இதிகாசம். இந்த ராமாயணம் என்ற இதிகாசம் உருவாவதற்கு காரணம் யார்? ராமாயணம் என்று நூல் வழியில கதை இல்ல, நூல் வழியாக உருவாவதற்கு யார் காரணம்? தம்பி உங்களுக்கு தெரியும் தானே தம்பி? மெக்கேல். யாரு? மெக்கேல். மெக்கேலா? மெக்கேல்னா யாரியா? அந்தோனி மருமை. தெரியாதா உங்களுக்கு அவரு? இதுதான் ஒரு சொல்றது உண்மையா? ஆமாங்க. நீங்க நடுவர். ராமாயண உருவாருக்கு காரணம் மெக்கேலுங்கிற அது உண்மைன்னு கேட்டு நீ நடுவரா? நீ ஆமா நீ நடுவரா? நடுவரா நீ? அவர் சரியா தானே சொல்றாரு. சரியா சொல்றேன். பைத்தியக்கார பையல ராமாயணம் படிச்சிருக்கியா? அப்புறம் என்ன அப்புறம் ராமாயணம் தெரியுமா? முதல்ல ராமாயணம் தெரியும். என்ன தெரியும் ராமாயணத்துல? ராமாயணம் ஃபுல்லா தெரியும். அப்படியா? கம்பர் எழுதினதுல ராமாயணம். அந்த ராமாயணத்துல மொத்தம் எத்தனை காண்டங்கள் சொல்லு? யார் பாது? சும்மா இருக்க மாட்டீங்களா? தப்பு தலைவா. தவறு. முதலாளி காசு திரியா ஒரு ஆள் 3 ஒருத்தன் திரியா. சரி நீங்க 2 பேரும் அடிச்சுக்காதியா, இங்க பேசிக்கோ. நீங்க அடிப்போம். அங்க காசு வாங்குறதுக்கு ஏதாவது பேசணும். நீ பேச உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பா. டேய் கேட்டு முடிச்சிட்டேன் நான். ஏய் கேட்டு முடிச்சிட்டாரே நீ சொல்லுங்க. வாங்கடாண்டா கேட்டேன். பைத்தியக்கார பிள்ளைங்க வளஞ்சே யார்கிட்ட கேட்டேன்? கை நீட்டிட்டு கூடாது. ஏன் என்ன பண்ணுவேன்? கோவக்காரா இல்ல என்ன என்ன செய்வேன்? என்ன பண்ணுவேன்? கோவக்காரன் தான் பதில சொல்லுங்க. அதுக்கு வக்கீல் வா. நடுவரா இருக்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்கணும்ல. கம்பர் எழுதிய ராமாயணத்துல மொத்தம் எத்தனை காண்டங்கள் சொல்லு? இந்த நல்லா இருந்த சட்டையை கிழிச்சுக்கிட்டு இங்க வா சொல்லு. சொல்லியா? என்னையா சொல்ல? ராமாயணம் கம்பர் எழுதிய ராமாயணத்துல மொத்தம் எத்தனை காண்டங்கள்யா? தெரியாதா காண்டா? சொல்லு. காண்டா நிறைய இருக்கு. ஏய் எத்தனை அளவு சொல்லு. நிறைய இருக்கும் நுறையா இருக்கும்லாம் கேட்கல. 6 காண்டா. அவன்கிட்ட ஏன்டா கேட்ட? அவர்கிட்ட கேட்கல. அப்ப கம்பர் எழுதின 6 காண்டத்துக்கு பேர் சொல்லு. அண்ணா சொல்லேன். குத்த காண்டம், குத்த காண்டம். ஏய் ஒன்னு வாங்குற உன்னை நம்பி நான் வந்தேன் பாரு. என்னடா என்ன ஒரு ருத்ரா காண்டா 6 காண்டம் ருத்ரா. சரி வாங்க சாமி சொல்லுங்க சாமி. திருவாரணை பெரியாஸ்பத்திரி காண்டம் 1,
தேவட்ட பெரிய ஆஸ்பத்திரி 2, கண்ணங்குடி 1, 3, ஆனால் ஏம்பல் ஆஸ்பத்திரி இருக்கா இல்லையா? ஏம்பல் 4, ஆவடாவில் 5, புதுக்கோட்டை 6, அறந்தான் 7, கூடல வருது. நீங்க வந்து நாரதர். ஆமா, அவர் நாரதர்னு சொல்றதுக்கு நீங்க ஒத்து. யாரு 6 காண்டு சொன்னார்ல, புதுக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி. ஏண்டா பைத்தியக்காரப்பையில நான் என்ன பேசுறேன்னு புரியுதா? பாலகண்டம், அயோத்திய கண்டம், ஆரண்ய கண்டம், கிஷ்கிந்த கண்டம், சுந்தர கண்டம், யுத்த கண்டம் என்று சொல்லக்கூடிய 6 கண்டம் கம்பர் எழுதியது. அது நீங்க படிச்சதுல ராமாயணமே இதான். உலகம் பூரா நீ எங்கே படிச்சாலும் இதான் காண்டம். ஐயா நாங்க போற வழியில பைக்கில் போய் எடுத்து தான் போவோம். மதுரையில அள்ளிட்டு போயிருவேன் அப்படியே. போற வழியில எதுக்கு தப்பால இருக்கும் இலவசம்னு. என் தம்பி மேல அதை ஊதி விளையாடுற. வேணா ஒரு நாள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஊதி விட்டு அந்த பொம்பளை எல்லாம் ஒன்று அடிக்க வந்துருச்சு. இது எங்கடா பார்த்தேன் அப்படின்னு. நல்லா இருப்பிய தயவு செஞ்சு 2 பேரும் போங்க. பயம் வந்துருச்சு. உங்க நிலத்தை எனக்கு திருப்பா இருக்கு. ஏன் என்ன நினைச்சா சிரிப்பு வருது? எங்களை பார்த்து பயப்படுறீங்களா அப்படின்னு. உங்களை பார்த்து பயப்படுறதுக்கு என்னடா இருக்கு? எனக்கு புரியுது. போங்கன்றீங்கல்ல, சரி விடுங்க போயிடுவோம். என்ன இருக்கு பார்த்து பயப்பட? என்ன 2 பேரு எதுக்குடா அந்த வேஷம் போட்டு தெரியுது? எனக்கு புரியல. யாரு 2 பேர் தான்? என்ன யாருடா? என்ன யாரு? ஏய் என்னடா ஓடிட்டடா? ஏய் வாடா, ஒண்ணே நிமிஷம்டா வந்தேன். அடா 2 பேரும் பிளான் மால மொத்தம் 2 பேரும். சரி நீங்க போங்க, நான் சலங்கமா செய்ய நான் வர சொல்லுங்க. கொக்கரை எத்து. இல்ல இல்ல நீங்க 2 பேரும் மேடையில. டேய் நான் கீழே இறங்க கூடாதுன்னு நினைக்கிறதா, இறங்க கூடாதுன்னு எதுவும் இல்ல. குண்டு மேல எவடா எவடா உடியா ஓடியா ஓ உடியாடா. அவன் செருப்பு போட்டிருக்கா ஓடுறான். செருப்பு போட்டு வந்துட்டான்டா. அடே இந்த கருப்பு சாமி வேஷம் போடுறாங்க இல்ல, இந்த சாமி நாடகத்துல எல்லாம் அப்படியே இருக்கீங்க. தயவு செஞ்சு நாரத வேஷம் போடாத, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். யார் நாரத வேஷம் போட்டு? குபேரருக்கு வேஷம் போட்ட மாதிரி இருக்கா அவனை பார்த்தாரே. அடா பைத்தியக்கார பழம் எவ்வளோங்க யாரும் மோர கட்டையும் பாரு. பயமா டேய் பேசுற ஆள்கிட்ட பேச முடியல. இங்கே என்னத்த வந்து போ போ. என்ன சொன்னேன்? ஏய் இங்க வாங்க, சொல்லுங்க. இங்க வாடா. இங்க சின்ன பிள்ளை யாரு இவன் கிடக்குறான் சின்ன பையன். சொல்லுவீங்கடா அவடே. ஏ உன் பேர் என்னடா? டேய் உன் பேர் என்னடா? அண்ணன் சொல்லுவான், நொண்ணன் சொல்லுவானுங்க. டேய் அந்த பொம்பளை பிள்ளைய கூப்பிடுங்க, அந்த பிள்ளைய பார்க்கறேன் நான். லேடிஸ் மாமா பைக்குட்டனா தானே அது இல்ல. உன்னை நம்பி வாய்ச்சி விட்டு திட்டு வாங்கிட்டு இருக்கானு. ஒண்ணும் பண்ணலங்க, வாய் விட்டு சிரிக்கணும்னு சொன்னேன். நாரதம் போடுவே நீ. யார் நாரதன்? நீயா? ஐயா நான் விருந்தாடி வந்தாரு. வெளுத்து போடுவே சாப்பிட வந்தாரு. வேலை பேசி ஒரே கிளி கிழிச்சிருவோம்டா. எதுக்கு அது மாலை வேற 150 ரூபா மாலை. சிறப்பாக பேசிய அண்ணன். உன் பேர் என்ன? யாரு? என் பேர் அடைக்கலாம். அடைக்கலாம். நான் வாங்கின காசை என்னைக்கு அடைக்கலாம் தெரியல. அண்ணன் அவர்களுக்கு ஆடிய செய்தி சொல்லி அவர் தேடி வச்சு செய்தி சொல்ல வல்லவரா, எனக்கு செய்தி சொல்ல வல்லவரா, சொந்த சொல்லி
இது தேவையா? இல்ல, பிடிச்ச கையை விட மாட்டேன் அந்த பிள்ளைய. அந்த ஒட்டுல மணியம்மாவை கடந்தியல்ல. யாடா யானைங்கிற மாமா எந்திரிக்கவே முடியல. தையல் விட்டு போச்சா? நான் எதுக்கு கூப்பிட்டீங்க? எதுக்கு கூப்பிட்டீங்க? ஒரு ஆள் வந்திருக்கிறா. யார் வந்திருக்கா? இல்ல 2 பேர் வந்திருக்கீங்களா? அப்புறம் மாமா வித்தியாசமா இருக்காரு. நல்லா இருக்கா? எந்த போய் ஏன்டா அப்படி நிக்கிற? கோயில பூசை வச்சுட்டு வந்திருக்காரு. ஏன் இப்படி நிக்கிற? அவள அமைதியா? ஆனா இவனதான் கேக்குறேன், ஏன் இப்படி நிக்கிற? பித்து பிடிக்க மாதிரி பூசை வைக்க போறாரு. உள்ள எதுவும் பேசுனீங்களா? அப்படியே இப்படி இருக்க அமைதியா? உன்னை பார்க்கணும்னுதான். அழைத்து வாருங்கள், சாமி பார்த்து ஆசீர்வாதம். அவரா வந்துருவாரு. நாராயண 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 சாமி ஆசீர்வாதம். தீர்க்காயுஸ் ಮಾಡುವ. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? அது மோர்லெஸ் மைக்கு. ஆடிப்பாடி வரவேற்பது குலப்பண்பு. குலப்பண்பிலே சிறிது முறைகளாவது வந்தவரை இப்படித்தான் வரவேற்க வேண்டும் என்ற முறையோடு வரவேற்ற தங்களை சந்தித்ததிலே மற்றற்ற மகிழ்ச்சி. அந்த பாட்டு வைங்க. பரமாதி அது 4 வைங்க. என்ன பாட்டு? வரும்போது கேட்டீங்களா ஒரு பாட்டு? மறந்துட்டேங்க. கூட வச்சுக்குவோம். ஆட்ட மத்தி விட. ஆட்ட மத்தி வைங்க. மாதாவும் சாமி அடடி அழகாமி யாரு முன்னோட முன்னோட சாமி அடடி அழகாமி யாரு இந்த ராதிகா கண்ணவனோட கோபிகா ஐயா மாசியா வையா சியா பொண்ணோட ஐயா சாமி அகனி உலகம் போய் முழு உலகம் போய்
யார் இந்த பிள்ளை? இவங்க தான் எங்களுடைய ஆள். ஓ ஆளுங்கிற அவர் மட்டுமே இது பண்றாப்புல, நீ பேசாம இருக்கிற. அவர் வெள்ளிக்கிழமை, அவர் ஓ ஓ சனி ஞாயிறுண்ணா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அறிவட்டவன. நாங்க தேதியை மாத்திக்கிட்டோம். ஏய் சனி ஞாயிறு 2 நாள்னா நீ சனிக்கிழமையாவது வந்துருச்சுடா. என்னங்கடா உங்க கணக்கு, கருமம் கப்பிச்ச கணக்கு. தங்கச்சி நான் என்ன சொல்றேன், இவங்க 2 பேருக்கிட்டே நீ இருந்து என்ன உனக்கு இவங்க 2 பேர்ட்டையும் ஒண்ணு ஆகாது, எனக்கிட்ட வா அப்படிங்கிறாரு. எப்படி ரெடியா இருக்காரா? தாண்ட மாட்டேன், அழிச்சிருவேன். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இவங்க 2 பேரையும் விட்டுட்டு உமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை நானே அமைச்சு தரேன். நம்பாத, நாங்களாவது ஆயுத பூஜைக்கு சாமி முட்டிட்டு இருந்துருவோம். இந்த சாமி ஆயுதத்தை கொண்டுகிட்டே ஆயுத பூஜைக்கு வந்துடும். அப்ப சாமான அவர் கையில கொடுத்துட வேண்டியதானே? இருக்கு, ரெடியா இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும். தங்கச்சி அம்மா மாயண்ண வந்திருக்காகோ. டேய் ஒழுங்கா சொல்லு. சொல்லு இப்ப சொல்லு. பெட்டி பிரபுராஜ் என்ன வந்திருக்காகோ. மிருதங்க காளிசு வந்திருக்காகோ. ஆல்ரவுண்ட் கண்ணா வந்திருக்காகோ. தாளம் தியாகம் வந்திருக்காகோ. ஆமா இரு பறவைகள் மலை முழுவதும் இங்கு இங்கு பறந்தன. இரு பறவைகள் மலை முழுவதும் இங்கே பறந்தன. இலை மறைவில் இரு கனிகளும் அங்கே அங்கே கனிந்தன. இது கண்கள் சொல்லும் ரகசியம், நீ தெய்வம் தந்த அதிசயம். இரு பறவைகள் மலை முழுவதும் இங்கே இங்கே பறந்தன. வாழ்க தமிழ் மகளே. சுவாமி தாங்கள் எங்க அண்ணே தானே அவரெல்லாம் நாரத மகரிஷி நம்ம இடத்துக்கு வரணும்னா கொடுத்து வச்சிருக்கோம். அவரை போய் இப்படி அடிக்கிற அறிவு இருக்கா உனக்கு?